ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டார் பேட்டர்ன் ப்ரோக்ராம் நிறையா பார்த்துருப்போம். ஸோ அதுக்கான லாஜிக் அண்ட் கோடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ n ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட ஸ்டார் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ரோவில் 1 ஸ்டார், செகண்ட் ரோவில் 2 ஸ்டார் அண்ட் தேர்ட் ரோவில் 3 ஸ்டார் அண்ட் தென் ஃபோர்த் ரோவில் 4 ஸ்டார் அண்ட் ஃபிஃப்த் ரோவில் 5 ஸ்டார்ஸ். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிறதுக்கான லாஜிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, நெஸ்டட் ஃபர் லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இதில் நான் வந்துட்டு இப்போ இதை ஒரு பேட்டர்னாக எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ அண்ட் ஃபிஃப்த் ரோன்னு எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு 0th காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் அண்ட் ஃபோர்த் காலம் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு காலம்ஸ் அண்ட் இது வந்துட்டு ரோஸ் இங்கே இருக்கிறது நம்ம காலம்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்துக்கும் நேமிங் கொடுத்துக்கிறேன். 0 1 2 3 4 அகெயின் இங்கேயும் ரோஸ்க்கும் 0 1 2 3 4. ஸோ இப்போ இதில் எனக்கு ஸ்டார் பேட்டர்ன்ஸ் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 0th ரோவில் 0th காலம், அதாவது இந்த 0 அண்ட் 0 பொசிஷனில் மட்டும் எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் 0th காலம், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம். அடுத்த இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் 0th காலம், இது வந்து பார்த்தீங்கன்னா 1 0 1 1. ஸோ இது வந்து செகண்ட் ரோவில் 0th காலம், இது செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் ரோவில் செகண்ட் காலம். ஸோ 2 1 2 2. நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரோவில் 0th காலம், தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோவில் செகண்ட் காலம், தேர்ட் ரோவில் தேர்ட் காலம். ஸோ 3 0 3 1 3 2 அண்ட் 3 3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 0, ஃபோர்த் ரோவில் 0th காலம், ஃபோர்த் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம், ஃபோர்த் ரோவில் செகண்ட் காலம், ஃபோர்த் ரோவில் தேர்ட் காலம் அண்ட் ஃபோர்த் ரோவில் ஃபோர்த் காலம். ஸோ பார்த்தீங்கன்னா 4 0 4 1 4 2 4 3 அண்ட் 4 4. ஸோ இதில் நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐ ஸ்டாண்டர்டாக இருக்குது, ஐ மீன் ரோஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், காலம்ஸ் மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்சி ரெண்டுமே 0 0ன்னு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டாண்டர்டாக இருக்கும், காலம்ஸ் மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டாண்டர்டாக இருக்குது, காலம்ஸ் மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் இதுக்காக தான் நம்ம வந்து நான் சொன்ன நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் இஸ் ஃபார் இன்க்ரிமெண்டிங் த ரோ அண்ட் செகண்ட் ஃபார் லூப் இஸ் ஃபார் இன்க்ரிமெண்டிங் த காலம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 0, R is equal to 0 and R should be less than or equal to, நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், 5, number of stars 5. ஸோ அதனால 5 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் R ப்ளஸ் ப்ளஸ். இது வந்துட்டு இதில் வந்துட்டு எனக்கு அந்த ரோஸ் மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு. ஸோ ரோஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிற சைமல்டேனியஸ் டைமில் எனக்கு காலம்ஸும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ C is equal to 0, C less than or equal to 5 போட முடியாது. இன்ஸ்டட் இங்கே நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ண, இப்போ நீங்கள் 5 போட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒவ்வொன்றும் எனக்கு 5 டைம்ஸ் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த 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 இடத்துலையும் எனக்கு 0 0 0 1 0 2 0 3ன்னு எனக்கு 0 4 வரைக்கும் வரும். அதே மாதிரி 1 0 1 1 1 2 1 3ன்ட்டு வரும். அப்படி எனக்கு வேண்டாம். எனக்கு இப்போ ஆரோட வேல்யூ என்ன இருக்கோ அந்த டைமில் அத்தனை டைம்ஸ் தான் எனக்கு அந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கோங்களேன், ஆரோட வேல்யூ எனக்கு 1 தான். அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு டைம் தான் எனக்கு வந்து இந்த ஃபார் லூப் பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்க, ஆரோட வேல்யூ 2. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட். இந்த இடத்துல எத்தனை ஆர் இருக்குது, 3 இருக்குது. ஸோ ஆர் ஈக்குவல் டு 3 வரைக்கும் எனக்கு அது. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ என்னவோ அத்தனை டைம்ஸ் மட்டும்தான் எனக்கு இந்த இங்கே லூப்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதனால ஆறுன்னு நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ், ஸோ காலம். ஸோ இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணி நம்ம இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு பேட்டர்னும் நம்ம இதுக்கு சிமிலராகவே இருக்கிற இன்னொரு பேட்டர்னையும் பார்த்துடலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்துட்டு 1 2 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆச்சுல, அதே மாதிரி ரிவர்ஸில் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 4 3
again 2, சாரி இது கிடையாது, 2 again 1. ஸோ இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல 0 0 0 1 0 2 0 3 and 0 4. அதே மாதிரி இங்கே வந்துட்டு இது வந்துட்டு 0 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்க. இதுவும் 0 1 2 3 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 0 1 சாரி 1 0 1 1 1 2 1 3. அகைன் இங்கே 2 0 2 1 2 2 வரணும். 3 0 3 1 அகைன் 4 0. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். இதுக்கும் வந்துட்டு ஃபார் r is equal to 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ r is equal to 0. r should be less than or equal to 5. ஸோ ஏன்னா 5 டைம்ஸ்னால் r 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 4 வரைக்கும். ஸோ less than or equal to 4. ஸோ 5 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு r ப்ளஸ் ப்ளஸ். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல இந்த ரோ ஃபுல் ரோவும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அது சேம் ஆஸ் யூஷுவல், நோ டிஃப்ரென்ஸ். பட் இன்னர் லூப் பார்த்தீங்கன்னா ஃபார் சி இஸ் ஈக்குவல் டு இது வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கோ அது வரைக்கும். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 5 சி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இது தான் பிரிண்ட் ஆகணும். இந்த ஸ்டார் தான் நம்ம இங்கே ட்ரா பண்ணுறப்ப இந்த மாதிரி வரும். நம்ம வந்துட்டு டீபக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் வராது. இந்த ஸ்டார் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். 0 இப்போ வந்துட்டு ஐயோட வேல்யூ 4ன்னு இருக்கும். இந்த இடத்துல 4 வரணும். ஸோ இந்த இடத்துல 4. ஸோ 4ன்னு இருக்கும். ஸோ 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு இருக்கும். ஸோ அகெயின் சி மைனஸ் மைனஸ் கொடுக்கணும். அடுத்த ஐட்ரேஷனில் 3யாக மாறணும் இல்லையா, அதனால. ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு 4 0 இந்த ஸ்டார் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்தது 3 0 இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அடுத்தது இந்த ஸ்டார், அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் 1 0, லாஸ்ட்டாக தான் 0 0 பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த லாஸ்ட்லேருந்து தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இந்த ப்ரோக்ராம் மாதிரி ஃபஸ்ட்டு 1 ஸ்டார், அப்புறம் 2 ஸ்டார், அப்புறம் 3 ஸ்டார்ஸ் அப்படி பிரிண்ட் ஆகாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் தான் பிரிண்ட் ஆகும். அகெயின் இந்த ஸ்டார் அண்ட் தென் 0 1 அண்ட் தென் ஃபைனலி 0 0. இப்படி தான் வந்துட்டு எல்லா லைன்லையுமே நமக்கு பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு 1 3, அடுத்தது 1 2 1 1 1 0. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கான லாஜிக்கை நம்ம பார்த்துடலாம். நியூ கிளாஸ் I'm giving a star pattern. மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் int r should be r is equal to 0, r less than or equal to 5, r plus plus. Then for inner for loop int c is equal to 0, c less than or equal to I, c plus plus. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஏன் பிரிண்ட் மட்டும் கொடுக்குறேன்னா ஸ்டார் எனக்கு பிரிண்ட் ஆகிறதுனால பிரிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ எதனால நான் பிரிண்ட் மட்டும் கொடுக்குறேன்னா பிரிண்ட் எல்என்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு நியூ லைனில் எனக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே ஐ கிடையாது, ஆர். ஸோ எனக்கு பிரிண்ட் மட்டும் கொடுத்தா தான் எனக்கு அந்த ஒரே லைனில் இந்த இன்னர் ஃபார் லூப் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா, இந்த இன்னர் ஃபார் லூப் எனக்கு எத்தனை டைம்ஸ் இருக்கோ அத்தனை டைம் அந்த ஸ்டார் வந்து ஒரே லைனில் தான் பிரிண்ட் ஆகணும், நியூ லைனுக்கு வரக்கூடாது. ஸோ அதனால் இந்த இடத்துல பிரிண்ட் மட்டும் கொடுத்துட்டு அந்த இன்னர் ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நியூ லைனில் அடுத்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதுக்காக நான் இந்த இடத்துல வெறும் பிரிண்ட் மட்டும் கொடுத்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட் லைன் எம்டியாக ஒரு லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பிரிண்ட் எல்என் நியூ லைன்றதுனால எல்என் கொடுக்குறேன். ஸோ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேட்டர்ன் கொடுத்துறேன்.
நெக்ஸ்ட் இருக்கிற பேட்டர்ன் நம்ம பார்த்துடலாம். ஃபார் int r is equal to 0, r less than or equal to 5, r plus plus. Next for inner loop c is equal to இந்த இடத்துல 5 0 கொடுக்கக்கூடாது 5 int c is equal to 5 again c greater than or equal to r. Next c minus minus. Same thing as like this. Again என்னோட செகண்ட் ஃபார் லூப்க்கு கொடுத்துட்றேன் இந்த இடத்துல. ஸோ இதை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பாருங்கள் ரிவர்ஸில் அந்த அந்த சேம் பேட்டர்ன் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதில் ஒன் மோர் லாஜிக் இருக்குது. இதே நான் வந்து சிம்பிளாக நான் வந்துட்டு அதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பேட்டர்ன் ஸோ கம்ப்ளீட் பேட்டர்ன் எனக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ரெண்டு டைம் எனக்கு 5 வருது. ஸோ அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு லூப்பில் நீங்கள் ஈக்குவல் டு ரிமூவ் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இப்போ ஒரு டைம் தான் அந்த 5 ஸ்டார்ஸ் வந்து ஒரு டைம் தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஐ மீன் ஒரு டைம் தான் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுமே குமுலேட் பண்ணால் இது ஒரு பேட்டர்ன் வந்துடும். This is all about this video. Thank you.